சொல்றேன் நிரூபிக்கப்படாத தலைவர் அர்ஜுன் மூர்த்தியாவும் ஏத்துக்குவார் பாருங்க. நான் வித்தியாசத்தை சொல்றேன் என்னன்னா, மற்ற கூட்டணி மாதிரி பிஜேபி கூட்டணி இல்ல. போன தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணி ஒன்று, திமுக கூட்டணி ஒன்றுல. இது என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு போதுமானதை கொடுக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் பிஜேபி கூட்டணியில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு டிடிவி அவர்களுக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு, நீங்கள் சொன்ன செல்வாக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு அவங்க கிட்ட தான் இருக்குது, எடப்பாடி கிட்ட இல்ல அப்படின்னு சொன்ன கட்சிகளுக்கு 39 தொகுதியில எத்தனை கொடுத்தீங்க? அந்த ரெப்ரசன்டேஷன் உங்க 11.5க்குள்ள இருக்குது இல்லையா? இதுதான் வித்தியாசம். அந்த 11.5 18% 11.5 இவங்க கிளைம் பண்றாங்கல்ல, அதுல வந்து டிடிவி வந்து ராமநாதபுரம் ஒரே ஒரு தொகுதியில நின்றாரு. ஆனா அவர் கெபாசிட்டி 3 வருடம் முதலமைச்சர் ஓபிஎஸ். அதே மாதிரி டிடிவி வந்து தேனியில மட்டும் நின்றாரு. அவரே சொன்னது என்னன்னா, நான் ஒன்னு தான் கேட்டா நான் 2 கொடுத்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய ஓட்டு மீதி இருக்கிற இவங்க நின்ற தொகுதிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதுதான் இவங்க கூட்டணி வந்து வித்தியாசமான இருந்தது. அதனாலதான் இவங்க கிளைம் பண்ண முடியாதுன்னு பொன்ராஜ் சொல்றாரு. அந்த கிளைம் வந்து ரைட்டா வராது, ஸ்ட்ராட்டஜிக்கலா வராது அப்படின்றதுக்காக சொல்றேன். மற்றதெல்லாம் கணிசமான அவங்க கேட்ட தொகுதிகள் இல்ல கூடுதல் தொகுதிகள் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஆனா இந்த ரெண்டு கண்டெஸ்ட் பண்ண இடங்களை வச்சு பேசுறீங்க. ஆமா, சுத்தமா இந்த 2 பேருக்கு சுத்தமா கொடுக்கல. அத வச்சு சொல்றேன், அவங்க கெபாசிட்டி வச்சு சொல்றேன். அடுத்து மோடி பிரதமர் ஆகணும் இல்ல, அது நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. ஆனா யதார்த்தமானது இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, வாக்குகளே மோடிக்காக தானே பிரதமர் ஆகணும்ன்றதுக்கு தான் ஓட்டு கேக்குறோம். சரி, ஈரோடு கூட்டணியில அண்ணாமலை தனியா மோடிக்காக விழுந்த ஓட்டு அது வந்து டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ கிடையாதுன்ற அந்த கூட்டணி மோடி தலைமையிலான மோடிக்காக அவரோட முதல் கட்டத்தை எடுத்துறோம். இப்ப அடுத்து இதுக்கு வந்துறேன். இப்ப அண்ணாமலை கம்பேர் பண்ணி பேசுனதுல 2 விஷயம் தான். ஒன்னு, நோக்கம் என்ன அப்படின்றது, இது பொருத்தமா அப்படின்றதா 2. நோக்கம் என்ன அப்படின்றதுல நம்ம தெளிவா என்னன்னா, அதிமுகவோட கைகோர்க்க வேண்டும் என்று மோடியும் நட்டாவும் விரும்புகிறார்கள், அமித்ஷாவும் விரும்புகிறார்கள், உண்மை. ஆனா அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று அண்ணாமலை விரும்புகிறார்ன்றது நம்மளுக்கு யதார்த்தமா தெரியும். எப்படின்னா, அவர் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி கடந்த காலங்களில் தேனி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் பேசும்போதும் டிடிவி மேடையில் வச்சுட்டு ஓபிஎஸ் மேடையில் தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக டிடிவி கைக்கு வந்துவிடும். அதான் அவர் எதிர்பார்த்ததுன்னா, ஒன்று டிடிவி அதிமுக கைப்பற்றி கொடுப்பாரு, இல்ல ஓபிஎஸ் கைப்பற்றி கொடுப்பாரு. இவர்கள் 2 பேரும் கைப்பற்றாத பட்சத்தில் நம்ம நேரடியாக இறங்கலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் சொன்ன ஒப்பீடுல சொல்றேன், ஏனென்றால் எம்ஜிஆர் நாணயத்தை நாங்கள் வெளியிட்டோம், அதனால மோடி வந்து கலைஞர் நாணயத்தையும் வெளியிட்டார்கள். அப்ப கலைஞரும் மோடியும் ஒன்று அப்படின்னு அவங்க பேசுவாரா அண்ணாமலை? முதல் விஷயம். அடுத்தது எம்ஜிஆர் என்னுடைய வழிகாட்டி பேரறிஞர் அண்ணானார், அவர் பேர்ல தான் கட்சியே வச்சிருக்காரு. இப்ப நம்ம முன்னோர் பாச்சா சொன்ன மாதிரி. ஆனால் அதே பேரறிஞர் அண்ணாவை காஞ்சிபுரத்தில் மீனாட்சி அம்மன் கோயில்ல ஓட விட்டாங்கன்னு கடந்த காலத்தில் பேசினார். அப்போ எப்படி எம்ஜிஆர் மோடி ஒன்றாக முடியும்? இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அதே எம்ஜிஆர் நாணயம் வெளியிட்ட பொழுது கலைஞர் நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிட்டதால எம்ஜிஆர் நாணயத்தை மோடியோ அமித்ஷாவோ வெளியிட்டிருந்தால் இப்ப காஷ்மீர்ல பீகார்ல எம்ஜிஆர்னா யாருன்னே தெரியாது. ஆனால் மோடியோ அமித்ஷாவோ வெளியிட்டிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி எம்ஜிஆரை செருமைப்படுத்தி சொன்னார் கடந்த காலங்களில். அப்போ இப்போ மோடியோட எப்படி ஒப்பிடுறாரு? இது வந்து நோக்கத்தை நான் சொன்னது. அடுத்து என்ன, எம்ஜிஆர் குறித்து அவர் நல்லெண்ணத்தை வச்சிருக்கல, விமர்சனம் தான் வச்சாரு, ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தான் அது. மற்றபடி என்னன்னா, இப்போ பொருந்தா ஒப்பீடு அப்படின்றது எதுக்கு சொல்றேன்னா, தமிழுக்காக உழைத்தவர்கள், தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்கள் தமிழகத்தை ஆளலாம் என்ற எண்ணம் கொண்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் ஒரிசாவில் பாண்டியன் என்ற தமிழர் இங்கே ஆள்வதா என்று பேசியவர் மோடி. பூரி ஜெகநாதர் கோயிலில் திருட்டு போன கஜானா சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் மோடி. இப்போ இதில் பேசிக் சித்தாந்தத்திலே 2 பேருக்கும் வேறுபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்ற கனவு கண்டவர் எம்ஜிஆர். ஆனால் இலங்கை பிரியக்கூடாது என்று நினைப்பவர் மோடி. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1980 அவர் ஆட்சி கலைத்த பிறகு இந்த மண்ணை விட்டு அவர் மறையும் வரை காங்கிரஸோடு இணக்கமாக இருந்து காங்கிரஸ் வாழ வேண்டும், இந்திரா காந்தி ஆள வேண்டும், காங்கிரஸ் வாழ வேண்டும், ராஜீவ்காந்தி ஆள வேண்டும் என்று நினைத்தவர் எம்ஜிஆர். ஆனால் காங்கிரஸ் இல்லாத முக்து பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் மோடி. குஜராத் கலவரத்தின் போது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட பிறகு நிருபர்கள் கேட்கும் போது, என்னுடைய வண்டியில் டிரைவர் ஓட்டும் போது நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன், அந்த நேரத்தில் ஒரு நாய்க்குட்டிய வண்டியில் அடிபட்டுருச்சுன்னா நான் வந்து இறக்கப்படாமல் இருப்பனா என்று கேட்டவர் மோடி. ஆனால் அப்படி எந்த விஷயத்திலும்
மத சார்பு இல்லாமல், அதாவது மத நல்லிணக்கத்தோடு இருந்தவர் நமது எம்ஜிஆர் அவர்கள். ஆன்மீக வழியில் போனார்னா உண்மை, ஆன்மீக வழி. ஆன்மீகம் என்பது எப்படின்னா மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் ஆன்மீகம். ஆனால் இந்துத்துவ கொள்கை என்பது தான் மோடி அவர்களது, பிஜேபி தவறு கிடையாது, அவங்க அந்த கொள்கையை வச்சுக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அந்த கொள்கையில் இல்லை அப்படின்றது நான் சொல்றேன். குடிசைகளுக்கு இலவச மின்சாரத்தை முதலில் கொடுத்தவர் எம்ஜிஆர். இலவசங்கள் கூடாது என்று சொல்பவர் மோடி. இந்த சித்தாந்தங்கள். அதே மாதிரி தமிழகத்துக்கு மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து அரிசி வரவில்லை என்று முதலமைச்சராக இருக்கும் போதே உண்ணாவிரதம் உட்கார்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் 2 முறை வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு பார்த்த பிறகும் நிபுணர் குழு பைசா கொடுக்கல. அதே மாதிரி சமக்கர சிக்ஷா திட்டத்திலிருந்து கல்வித்தொகை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கவில்லை. மோடி அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. இப்படி எல்லா விஷயத்திலும் மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது. ஒப்பிட முடியும். அவரை நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட விரும்புகிறார் சொன்னார்னா பரவாயில்லை. ஆனா ஒப்பீடு என்பது தவறு அப்படின்றத என்னோட 2 முக்கியமான புள்ளிகள் வச்சிருக்கார் அவர். முதல்ல இந்த அறிக்கைக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, அகில இந்திய தலைமை கூட்டணிக்கு ஆசைப்படுற அல்லது கூட்டணிக்கு முயற்சி பண்ற, கூட்டணிக்கு விருப்பப்படக்கூடிய சூழல்ல கட்சியவே கைப்பற்றணும்ன்ற எண்ணத்தில் இருக்கிறவர் உங்க மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். 2வது 2 பேரும் ஒப்பிடுறது ரொம்ப தப்புங்க. 2 நேர் எதிராக இருக்கக்கூடியவங்க. எம்ஜிஆருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக இருக்குங்கிறார். அண்ணன் ஒப்பிடுறது தப்புன்னு சொல்லி இவரோட ஒரு ஃபேக்டர்ஸை சொன்னார். நான் ஒப்பிடுறது எப்படி ரைட்டுங்கிறத நான் சொல்கிறேன். ஒப்பிடுறது தவறுன்னு அவர் சொன்னாலும் நான் ரைட்டு சொல்லணும்ல. நீங்கள் ரைட்டாக தான் இருக்க முடியும். ஆமாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஒரு மிக ஏழ்மையிலேருந்து முன்னுக்கு வந்தவர், லைஃப்பில் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டு வந்தவர். மோடி அவர்களும் அதே மாதிரி பார்வையில் தான் வந்தவங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு உள்ளுணர்வில் பார்த்தீங்கன்னா பசியோட உணர்வு நல்லா தெரியும். பசி தெரிஞ்சவங்க, பசினா என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். இந்த பசி போக்குறதுக்காக வேண்டி தான் எத்தனை கோடி மக்களுக்கு இன்றைக்கி உணவு தானியங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மோடி அவர்கள். அதே மாதிரி இந்த பசியை போக்க தான் ஸ்கூலில் மத்திய உணவெல்லாம் கொண்டுறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி பண்ணி செயல்படுத்தினாருங்கிறது நமக்கு தெரியும். யார் ஒருத்தங்களுக்கு பேசிக் ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறந்தவனுக்கு பசியோட உணர்வு தெரியுதோ அவனால் மட்டுமே ஒரு மக்கள் தலைவராக இருக்க முடியும். அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் மிக சிறந்த மக்கள் தலைவர்களாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணமே என்னன்னா மக்களோட ஃபண்டமெண்டல் ஹியூமனிசத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க. இந்த ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையே இவங்க 2 பேரையும் ஒற்றுமைப்படுத்தி பேசுவதில் எந்த குறையுமே பாயிண்ட். அவர் என்ன சொன்னார்னா, எல்லா மக்களுக்கும்னு பார்க்கறது ஒண்ணு, குறிப்பிட்ட மக்களை கிடையவே கிடையாது, விரோதமா பார்க்கறாங்க திரு ஜெயக்குமார் இன்னைக்கு சொல்றாரு. இல்ல தொடர்ந்து அப்படி ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம திராவிட கழகங்கள் எல்லாருமே அவங்க பண்றது உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் எதிரிகள், கொள்கை ரீதியா நாங்க எதிரிகள் சொல்லிட்டாங்க. அவங்க பேசுறாங்க மோடி எதிர்ப்பு சொல்றது அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார். இல்ல ஒரு நிமிஷம். மோடி எதிர்ப்புங்கிறதே இப்ப எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களோட சமூக நீதி பார்வையிலே மோடி எதிர்ப்பு வச்சிருக்காங்க. சமூக நீதி பார்வையிலே எனக்கு ஒரு பேதம் இருக்கு தமிழ்நாட்டுல. சமூக நீதி பார்வை என்னன்னா எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு அரசாங்கத்தை நடத்துறதா சமூக நீதி பார்வையா இருக்கணும். அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இப்ப மோடி அவர்கள் எல்லா இனத்துக்கும் எல்லா மதத்துக்கும் ஒரு பொருத்தமான அரசாங்கத்தை நடத்தினதுனாலதான் இவர் எம்ஜிஆர் மாதிரியே ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு இப்போ 3வது தடவையாக பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு.